சங்கீதம் 105:4. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சபை ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் நீர் நடத்தியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தரை நாம் நாடி வந்திருக்கிறோம், அவரை தேடி வந்திருக்கிறோம். வாரம் முழுவதும் நாடுகிறோம், வாரம் முழுவதும் தேடுகிறோம், எல்லாவற்றையும் கலந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆனால் அவருடைய வல்லமையை நாடுகிறோமா? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன், செபிக்கிறேன், விண்ணப்பிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் செய்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? அதன் மேல் வாஞ்சிக்கிறோமா? அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வல்லமை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அவரை நாடுகிறவருக்கு, அவர்களை தேடுகிறவருக்கு அவருடைய வல்லமையை அவர் தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவரை நாம் துதிக்கிறோம், அவரை நாம் பாடுறோம், அப்போ அவரை நாம் எல்லாம் செய்கிறோம். ஆனால் அவருக்குரிய ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? அதை நாம் வாஞ்சிக்கிறோமா? சபை அவருக்குரிய வல்லமையை பெற்றவாட்டி வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை தேடுறோம், நல்லா உற்சாகமாக ஓடி வரோம். ஆனால் வந்த வண்ணமாகவே நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல் 1:16 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 1:16. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 7 நட்சத்திரங்களையும் கையில் ஏந்தி கொண்டிருந்தாராம். அவர் வாயில இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்குது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க. நட்சத்திரத்தை கையில் ஏந்தின்னு இருக்கிறாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நட்சத்திரம் பாருங்க, பூமியோடு பெரியது, ஆனால் அண்ட சராசரங்களையும் தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வாயில புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கிறது. அல்லேலூயா. அவரே வெளிச்சமா இருக்கிறாரு. நமக்கு ஒரு வெளிச்சம் தேவை இல்லை, அவரே நித்திய வெளிச்சமா இருக்கிறாரு. அப்ப எப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கணும். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோர்வுகள், ஏன் இவ்வளவு போராட்டங்கள், ஏன் இந்த பலவீனங்கள், ஏன் அவருடைய வல்லமையை நம்ம நாடுகிறது இல்லை? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தருக்கு நான் விண்ணப்பத்தை தெரிவிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன், அதுதான் சொல்லிட்டு, ஆனா புலம்பல் நமக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. இன்னும் என் சூழ்நிலை மாறல, பலவீனம் மாறல, தேவை மாறல. அல்லேலூயா. ஆனா அவரிடத்துல ஒரு வல்லமை இருக்கிறது. பிசாசு அவரை பார்த்து நடுங்குறான். நீர் பரிசுத்தமுள்ள தேவன். பிசாசுகள் நடுங்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம தேவன் தானே, லேட்டா போனா என்ன, நம்ம ஆண்டவர் தானே, இன்னைக்கு தூங்கிட்டா போச்சு, நாளைக்கு சேர்த்து ஜெபம் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் தானே. அல்லேலூயா. அவரெல்லாம் பார்த்துப்பாரு. ஆண்டவரே சோத்திர, ஆண்டவரே சோத்திர, ஆண்டவரே மன்னிச்சுக்க, ஆண்டவரே மன்னிச்சு, ஒரே ஒரு கண்ணீர் விட்டா போதும். அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. ஆனா அவர் வல்லமை உள்ள தேவன், பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா. இன்னும் நம்ம அப்படிப்பட்ட வல்லமையை உணராதனால தான் நம்ம வாழ்க்கையில உணராமவே இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டோம் கேட்டா 5 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 10 வருஷம். ஆனா என் வாழ்க்கையில இருக்கிற இன்னும் அவர் வல்லமை உணரல, அவர் இன்னும் நான் விசுவாசிக்க முடியல. அல்லேலூயா. அவர் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர் என்றால், அவரோட கூட நெருங்குவீங்க என்றால், மோசே மலையிலிருந்து இறங்கும் போது அவர் முகம் பிரகாசமாய் இருந்தது. மூப்பர்
ஆரோன் எல்லாம் பயந்தாங்களா? அல்லேலூயா. காரணம் ஏன் தெரியுங்களா? அவருடைய முகம் தேவனுடைய முகத்தை போல இருந்தது. இன்னைக்கு உங்க முகம் உங்களை போல இருக்கக்கூடாது, நேத்திய முகம் போல இருக்கக்கூடாது, ஆண்டவர் முகம் போல இருக்கணும். அல்லேலூயா. நீ யார் தயவு கிடைக்கணும்னா உன் முகத்துல ஆண்டோட வெளிச்சம் அநேகர் காணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எவ்வளவுதான் பவுடர் போட்டாலும் எவ்வளவு மேக்கப் பண்ணாலும் ஆனா உன் முகத்தை பிரகாசிக்க வைக்கிறது தேவன். அல்லேலூயா. நீ கிறிஸ்தவ மகன் சொல்றது உன் முகத்துல இருக்கிற ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. அப்ப தேவன் உள்ள வந்துட்டாருன்னா அல்லேலூயா, அப்ப தேவனுடைய வல்லமை மேல நம்மளுக்கு வாஞ்சையா இருக்கிறோம். எத்தனை பேர் தேவனுடைய வல்லமை மேல வாஞ்சையா இருக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி வாஞ்சையா இருப்பீங்கன்னா வார நாட்கள்ல இந்த இடத்துல யாருமே, சில பேர் குறிப்பிட்ட நபர் மாத்திரம் தானே இருக்கிறாங்க. வாஞ்சையா இருக்கிறீங்கன்னா நீங்க 24 மணி நேரம் ஒரு ஒதுக்கி இந்த இடத்துல வரலாம்ல. அல்லேலூயா. ஆண்டவரை தேடி அவருடைய வல்லமையை நாடும்படியாக உன் இருதயம் தேடணும்ல. 24 மணி நேரம் எப்படி போதுன்னே தெரியல, ஆனா ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறாருல்ல. உன் வீட்டில் முடியல, சூழ்நிலை முடியல, ஆனா இந்த இடத்துல உன் சத்தத்தை கேட்கும்படி ஆண்டவர் உலாவி கொண்டு இருக்கிறார்ல. உன் சூழ்நிலையை மாற்றும்படி உலாவி கொண்டு இருக்கிறார்ல. உனக்கு ஒரு விடுதலையை தரும்படி உலாவி கொண்டு இருக்கிறார்ல. அல்லேலூயா. முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 9:28. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள வருகிறார். 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்கே அவர்கள் வந்த காரியம் என்னன்னா, தங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும். இப்ப 2 பேரும் கண்ணு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா? அல்லேலூயா. தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா? கண்ணு தெரியாதவங்க. இப்ப தெரியாதவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இயேசுவை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அல்லேலூயா. 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 இப்ப பாருங்க, கண்ணு தெரியல, ஆனா அவங்க உள்ளான கண்ணு தெரியுது. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நம்ம கண்ணு தெரியுது, ஆனா உள்ளான கண்ணு எல்லாருக்கும் என்ன பண்ண தெரியல. என்ன தெரியலனா, அவரிடத்துல வல்லமை இருக்கிறது என்பதை நமக்கு தெரியல. அல்லேலூயா. ஆனா கண்ணு தெரியாதவன் அவரை பின்தொடர்ந்து வந்து, தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது அவர்களை தொட்டு அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்ய முடியும், ஆனா ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, என்னால செய்ய முடியும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? ஏன் உன் சூழ்நிலை இன்னும் மாறல? ஏன் உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்க? ஆண்டவர் தேடி தான் வர, ஆண்டவர் ஆராதிக்க தான் வர, ஆனா உனக்கு ஏதோ ஒரு கவலை இன்னும் மாறாம இருக்குது, இன்னொரு விடுதலை இல்லாம இருக்குது, இன்னொரு ஆசீர்வாதம் நெருக்க முடியலையே. ஏன்னா நீ ஆண்டவரிடத்துல வல்லமை உண்டு என்பதை இன்னும் விசுவாசிக்காம இருக்கிற. அல்லேலூயா. ஆனா கண்ணு தெரியாதவன் என்ன பண்றான்? வந்து விசுவாசிக்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவன் பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு, என்னிடத்துல வல்லமை உண்டு என்பது விசுவாசிக்கிறாயா? அவனுக்கு கண்கள் இல்லை, ஆனா உள்ளான கண் அவனுக்கு திறந்து இருக்கிறது. அதனாலதான் கண்ணு தெரியாத நேற்று பார்த்தேன், மெயின் பிரிக்லின் ரோட்ல பார்த்தேன் பாருங்க. அந்த ரோடு அகலமா இருக்குது, ஒரே ஒரு குச்சி தான். அல்லேலூயா. அவன் பாருங்க தட்டு தடுமாறி அங்க ஒரு கிளினிக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. கரெக்டா வந்தாரு, டாக்டர் வந்தாரு, நேரா உள்ள போனாரு, ட்ரீட்மெண்ட் பண்ணாரு, சரியா வந்து வெளியே போயினே இருக்கிறாரு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, ஆனால் கண்ணு தெரியாதவெல்லாம் என்ன பண்ணுறான்? வண்டியை ஓட்டி விபத்துக்குள்ளாய் மறித்து போய் கொண்டு இருக்கிறான். ஆனால் கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? சரியான இடத்துல வந்து சரியாக பார்த்து சரியாகவும் போகிறான். அல்லேலூயா.
ஏன்னா அவனுக்கு உள்ளான கண்ணு தெரிகிறது. வெளியில அநேக கண்ணு தெரிஞ்சு என்ன பண்றான், வண்டியை போய் மோதுறான். அல்லேலூயா. போய் மோதி என்ன பண்றான், விபத்துக்குள்ளாக்கி நிறைய பேர் பாருங்க, 100% எத்தனை பேர், நிறைய பேர் கண்ணு தெரிஞ்சவங்க தான் என்ன பண்றான், விபத்துக்குள்ளாக்குறான். வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க தான் போய் இடிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரியாக அந்த பாதையில் என்ன பண்ணுறாங்க, கவனமாக செல்லுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்னன்னா அவருக்குள்ளே இருக்கிற வல்லமையை நம்ம என்ன பண்ணணுமா, விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். இன்னைக்கு இந்த குறிப்பு என்னன்னா, வல்லமையை விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்கும் போது கேட்டவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள நீங்க கேட்கிற எந்த ஒரு காரியமானாலும் அவர் தாமதித்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ரோமர் 4:18 வாசிங்க. ரோமர் 4:18 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவா இல்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். கவனிங்க, இங்க ஆபிரகாமை பார்த்து சொல்றார் பிள்ளை இல்ல, ஆனா ஆண்டவர் சொல்றார் அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். அல்லேலூயா. ஆண்டவர் உடனே ஆபிரகாம், ஆண்டவர் இப்பொழுது எனக்கு என்ன இல்லை ஆண்டவரே, பிள்ளை இல்லை. ஆனா ஆண்டவர், நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுமா, வித்தியாசமான ஆண்டவர். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு கேள்வி வரும்படி கேட்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அந்த கேள்வி நீ கேட்காம ஆண்டவர் மேல விசுவாசத்தை வைக்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அல்லேலூயா. நீ கேட்டவனே உன்கிட்ட கொடுக்கிற ஆண்டவர் இல்ல, ஆனா அவர் சொல்ற காரியம் உன்னால நம்ப முடியாது. அல்லேலூயா. உன்னால நம்பவே முடியாது, ஆனா செய்வேன் சொல்லுவாரு. செய்துக்குரிய காரணம் இல்லையே. இங்க ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அல்லேலூயா அதை நம்பிக்கையோடு என்ன பண்ணா, விசுவாசித்தான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு இப்ப என்ன இல்ல, பிள்ளை இல்ல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் பாருங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க ஒரு வறுமையில இருக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ நல்லா வசதியா இருப்பேன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? உங்களை தான் கேட்குறேன். என்ன ஆண்டவர், இப்போதைக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருப்பேன்? அல்லேலூயா. ஏது நீ சூழ்நிலை இல்லைனாலும் நீ நம்பிக்கையோட நம்பினா நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு. அதுதாங்க வல்லமை. வல்லமைன்றது என்னன்னா, ஏதோ மரித்தவனை எழுப்புறது வல்லமை இல்லை. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில முடியாத காரியத்தை நீ நம்புறவர், அதுதான் வல்லமை. அல்லேலூயா. அவரால் செய்ய முடியும். நீங்கள் 19 வாசியுங்கள். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கவனிங்க, விசுவாசத்துல பலவீனமா இல்லை. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா, அவர் வல்லமை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசித்திருந்தான். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்க அவன் என்ன பண்ணுங்க பாருங்க, சரீரம் செத்துச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, ஆனா பலவீனமா இல்லை, அவர் வல்லமை உள்ளவர். என் வாழ்க்கையில என் சூழ்நிலை என் காரியம் எல்லாம் வருஷம் முடிஞ்சு போயிருக்கலாம், செத்து போயிருக்கலாம், என் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல வல்லவனா இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. சரீரம் செத்து போச்சு. இன்னைக்கு ஒண்டி ஆபிரகாம் இருந்திருந்தா டாக்டர் சொல்லியிருப்பாங்க, நீ சொன்ன உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அல்லேலூயா. நல்ல வேலை அந்த காலத்தில் டாக்டர் இல்லை. எப்படிப்பட்ட டிஜிட்டல் நல்ல வளர்ந்துருக்கிற தொழில்நுட்பம் உள்ள டாக்டர் இல்லை. அல்லேலூயா. ஸ்கேனை பார்த்து சொல்கிற டாக்டர் இல்லை. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் விசுவாசத்தில் எப்படி இல்லையா, பலவீனமாக இல்லை. அல்லேலூயா. என் சரீரம் செத்துட்டாலும், என் மனைவியுடைய சரீரம் செத்துட்டாலும், அந்த சரீரம் செத்து போனதிலிருந்து அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர், அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். உன் சரீரத்துக்குள்ள மருத்துவர் என்னென்ன சொல்லலாம், என் ஆண்டவர் அங்க ஒரு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இன்னைக்கு வியாதிகள் பெருகி இருக்கிறது, மருத்துவர்கள் அதிர்ச்சி ஊட்டுகிற காரியங்களை சொல்லலாம், ஆனா நம்ம இருக்கிற மேல இருக்கிற மருத்துவர் பெரியவர், அவருடைய வல்லமை பெரியது. அல்லேலூயா. நீங்கள் எபிரேயர் 11
11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் மரித்து போயிருக்கிறது உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார். அதனாலதான் ஈசாக்கை என்ன பண்ணாரு? விசுவாசத்தோடு கொண்டு போனார். அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை என் கண்கள் பார்க்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை நீங்க இன்னும் அதை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களா? மாதம் வாக்குத்தத்தம் வருது, வருஷத்துக்கு முன்னாடி வருது. அல்லேலூயா. வசனம் உங்களோட பேசின்னு இருக்கிறாரு. தாமதமா இருக்குதா? ஆனா நிச்சயமா நிறைவேற்றுவார், நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆபிரகாமுக்கு தெரியும், அவர் மரித்தோரின் எழுப்ப தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண இருக்கிறோம்? இன்னும் ஆண்டவரை, இன்னும் அற்புதம் நடக்க மாட்டுது. வருஷம் போச்சு, மாசம் போச்சு. ஏன்னா நமக்குள்ள என்ன இல்லை? வல்லமை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் மேல இருக்கிற வல்லமை, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் இல்லை. ஆண்டவர் எனக்கு செய்வார் என்கிற விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் அடுத்த வசனம் வாசிங்க. தனக்கு ஒரே பேரானவையே பலியாக ஒப்பு கொடுத்தான். இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தெரியுமா கேட்பாரு? ஆனா நீ கொடுக்கணும். அல்லேலூயா. நான் எப்படி கொடுக்கிறது? அல்லேலூயா. சில பேருக்கு கொடுக்கிறதுக்கு மனசே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவருக்கு நீ கொடுத்தினா ஆண்டவர் கடங்கார ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. உனக்கு திருப்பி பல மடங்கு கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவர் கேட்ட ஈசாக்க கொடுப்பான்னு கேட்டாரு. ஆண்டவர் நான் கொடுக்கிற ஆண்டவர் திரும்பி ஈசாக்க கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீ கொடுக்கிற பழக்கம் இருக்குதான்னு உனக்கு பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தான் பிள்ளையே கொடுத்தான். நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் கொடுக்கறதுக்கு என்ன பண்றோம்? தசமா கொடுக்கலாமா, காணிக்கை கொடுக்கலாமா? அல்லேலூயா. இது ஒரு உபதேசம். கொடுக்கலாமா, கொடுக்கக்கூடாதா? அவன் பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் ஆண்டவருக்கு தசம பாகத்தில் வந்து கொடுத்தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் உங்க ஆண்டவருக்கு கொடுக்கறதுல என்ன பண்றது? யோசிக்கிறது. அல்லேலூயா. நீ ஆண்டவர் கொடுக்கும் போது அதை கணக்கில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன ஊழியம் செஞ்சாலும் முதல்ல உனக்கு கொடுக்கிற எதுவும் இல்லைன்னா எப்படி? ஆண்டவர் சொந்த பேரான தன் குமாரனையே கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஈசாக்கை கொடுக்கும் போது அவன் என்ன பண்ணான்? அவன் ஆண்டவருக்கு தசமாங்க கொடுத்தான். அல்லேலூயா. அவனுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்தான் பாருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இவன் கொடுத்தான், நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப கொடுப்பேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவர் கடங்கார ஆண்டவர் அல்ல. அல்லேலூயா. அவன் விசுவாசத்துல பலவீனமா இல்ல. கர்த்தர் அவனை சீமானாய் வைத்திருந்தார். அல்லேலூயா. லோத்துவின் மூப்பரும் ஆபிரகாமின் மூப்பரும் பூமி தாங்க கூடாத அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. சோதோம் ராஜா வந்து கேட்கிறான், என் ஜனங்களை கொடு, நான் எல்லாம் நகையெல்லாம் கொடுக்கிறேன், எல்லாம் கொடுக்கிறேன், நீ கொடுத்து என்ன சீமானா வைக்க கூடாதியா? கர்த்தர் எனக்கு சீமானா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவங்க கொடுத்து என்ன கர்த்தர் உயர்த்த தேவையில்ல, கர்த்தர் என்ன உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. உங்க விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணும், அவருடைய வல்லமை மேல இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மேல என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. நீங்கள் அதே ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படல. ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாத. அல்லேலூயா. சந்தேகப்படாத. சந்தேகப்பட்டினா நீ என்ன பண்ண முடியாது? அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எப்படி 100% ஒரு வாக்குத்தத்தத்தை நீ நிச்சயமா நம்பணும். அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் அலைகளுக்கு ஒப்பா இருக்கிறான். அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தினா நாளைக்கு எனக்கு செய்வார்னா நிச்சயமா நம்பிப்பார். அல்லேலூயா. நான் நிச்சயமாய் நம்புகிறேன். நான் நம்புகிறத கர்த்தர் எனக்கு அங்கீகரித்து கொண்டு இருக்கிறார். சில போராட்டம் வரும், உன் கையில் ஒன்றும் இல்லாமல் ஆகும், 15 டேட்டில் ஒன்றும் இல்லாமல் ஆகும். ஆனால் நிச்சயமாக நம்பும்போது ஆண்டவர் அடுத்த நாளில் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீ அது மேலே நினைக்க வேண்டாம்.
உன் தேவை மீது நினைக்க வேண்டாம். நீ கர்த்தர் மேல நீ விசுவாசத்தோடு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை விசுவாசிப்பாயனா அடுத்த நேரத்தில் கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த சபையில் ஊழியத்தில் கர்த்தர் அற்புதம் செஞ்சுன்னு இருக்கிறார். எவ்வளவு தேவை இருக்குது, ஆனா விசுவாசத்தோடு அவர் வல்லமை உள்ளவர். அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த வார நாட்கள் அற்புதத்தை நான் சொன்னேன்னா நீங்க எவ்வளவு ஆச்சரியப்படுங்க. அவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நீ விசுவாசிக்கிறோம். அவர் வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன். உன் கையில ஒண்ணு இல்லாம உன்னை விடுவாரா? உலகத்தில் இருக்கிற பொல்லாத தகப்பனை தான் பிள்ளைக்கு ஏதோ கொடுக்கிறாரு. ஆனா வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் உன் கையில ஒண்ணு இல்லாம விடுவாரா? நம்ம என்ன பண்றது இல்லைன்னா அவரை கேட்கறது இல்லை. அவர் கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு உண்மையா கொடுத்தீங்கன்னா, உண்மையா ஆண்டவரை தேடினீங்கன்னா, உண்மையாவோட வல்லமையை விசுவாசிங்கன்னா கர்த்தர் உன் கைகளை பலப்படுத்துவார். எப்போ உனக்குள்ள குறைவு ஏற்படும்? உண்மை இல்லாத இருப்போது உன் கைகளை குறைவுபடும். அல்லேலூயா. நீ காரியத்தில் ஆண்டவர் உனக்கு உணர்த்தி நீ ஆபிரகாமை போல உண்மை உள்ளவனா வாழும்போது, விசுவாசிக்கும் போது, அவர் வல்லமையை நீ நம்பும் போது கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்க 21ஆம் வசனம் வாசிங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. அல்லேலூயா. முழு நிச்சயமாய் நம்பினார் பாருங்க. அல்லேலூயா. இன்ன வரைக்கும் ஆபிரகாம் பேர் நிலைத்து இருக்குதுன்னா அவர் 100% கர்த்தரை நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. அத்த மாசம் நிறைய தேவை இருக்கலாம் உங்களுக்கு, ஆனா ஆண்டவரை நம்பி முழு நிச்சயமாய் நம்பி நீங்க விசுவாசத்துல வல்லவளாய் மாறும்போது, அல்லேலூயா, நீங்க ஆண்டவருடைய வல்லமையை விசுவாசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? அதை நீங்க கேட்கிறதை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. அதை தாமதித்தாலும் ஆண்டவர் உங்கள் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. அவனுக்கு பாருங்க 900 வயசுக்கு மேல அவர் இருந்தார். அல்லேலூயா. காரணம் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தாரு. கர்த்தர் அவருக்கு வாக்கு பண்ணப்பட்டவைகளை அவர் கண்கள் கண்டது. அல்லேலூயா. 900 வயசுக்கு மேல இருந்தார் பாருங்க. அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணதெல்லாம் அவர் பார்த்தாருங்க. அல்லேலூயா. எப்படிப்பட்டு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வரப்போகிறதை கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. ஏன்னா நீ விசுவாசிக்கும் போது உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை உன் கண்கள் காணும். உனக்கு தீர்காயுசை தருவார், உனக்கு பலன் தருவார். நீ அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீ நிச்சயமாய் அடைவாய். அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவரோ வனாந்தரத்துக்கு தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த குறிப்பு என்ன தெரியுங்களா? வல்லமைக்கு தனித்து இருக்கும் போது அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமைக்கு தனித்து இருக்கும் போது, அப்ப கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். முதலாவது நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? வல்லமை. ஆமா, வல்லமையை விசுவாசிக்கும் போது நம்ம கேட்டதை பெற்றுக்கொள்வோம். இங்க பார்த்து வல்லமைக்கு தனித்து இருக்கும் போது, இன்னைக்கு வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில் அந்த கடைசி காலத்தில் தனித்து இருக்கிற அனுபவம் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. கூடி இருக்கிறது ரொம்ப முக்கியம், ஆனால் ஒவ்வொரு நபரும் தனித்து இருக்கணும். அல்லேலூயா. இயேசு பார்த்தீங்கன்னா வனாந்திரத்து போய் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. இப்போ வனாந்திரத்தில் இருந்த இயேசு, நீங்கள் மார்க் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஊர்களுக்கு நான் போக வேண்டும். அப்போ வனாந்திரத்தை உன் வாழ்க்கையில நீ முக்கியப்படுத்தி தேவ சமூகத்தில் நீ நிற்பாயனால் அடுத்த நிலையில கர்த்தர் உன்னை கொண்டு போவார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, தனித்திருக்கிற ஒரு அனுபவம், தனித்திருக்கிற அந்த அனுபவம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். புதிய வருஷத்துக்கு போக வேண்டிய நமக்குள்ள தனித்து கடவுளோட பேச வேண்டும். நீங்கள் வாசிங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 26:40. பின்பு அவர் ஈசர்களிடத்தில் வந்து
அவர்களை நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? உங்க இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, நான் 1 மணி நேரம் ஆண்டவரோடு விழித்திருக்கிறேன் அப்படி சொல்றவங்க அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சில அல்லேலூயாலாம் வர மாட்டுது. அல்லேலூயா. சரி, 1 மணி நேரம் நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன், மீதி 23 மணி நேரம் பேச மாட்டீங்களா? அல்லேலூயா. 1 மணி நேரம் பேசினாலும் தொடர்ந்து என்ன பண்ணோம்? எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனோட தனித்து இருக்கிறது என்பது உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கிறது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன பலவீனம், நான் தேவனோட எப்படி உறவுல இருக்கிறேன், தேவனுடைய வல்லமை எனக்குள்ள எப்படி இருக்கிறது, அல்லேலூயா, தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை எனக்குள்ள இருக்கிறதா? எப்பொழுது? தனித்து இருக்கும்போது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தனித்து இருக்கிறது நாட்களை குறைஞ்சிச்சு. அல்லேலூயா. அநேக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்திருந்து வேலைக்கு போகிற காரியம் எல்லா பலவீனத்துல தேவ சமூகத்துல தனித்து இருக்கிறது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் போய் தனித்திருந்தார். வாசிங்க லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அல்லேலூயா. அப்ப பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இங்க பாத்தீங்கன்னா அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது அநேக கிராமங்களில பட்டணங்களிலிருந்து அநேகர் யாருங்க? பரிசேயரும் நியாயசாஸ்திரி வந்திருந்தாங்க. யாருங்க பரிசேயர்? யார் பரிசேயர்? யாரு? உயிர்த்தெழுதலை நம்புகிறவன். நியாயசாஸ்திரி யாரு? சோதனையில எப்ப சோதிக்கலாம், எப்ப குற்றம் கண்டுபிடிக்கலாம், 2 பேர் என்ன பண்ணுகிறான்? இயேசு உபதேசிக்கும் போது உட்கார்ந்து இருக்கிறான். அல்லேலூயா. இவர்கள் மத்தியில கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. உன்னை குற்றப்படுத்துகிற ஒரு கூட்டம், உன்னை சோதனையே பார்த்து இருக்கிற கூட்டத்தின் மத்தியில நீ இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். யாருங்க? பரிசேயரும் நியாயசாஸ்திரியும். இவங்க என்ன பண்ணிட்டாங்களாம்? யோவானால் வருகிற ஞானஸ்தானத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க? தள்ளிவிட்டார்கள். தள்ளிவிட்டு தேவ ஆலோசனை தள்ளிவிட்டாங்க, தேவனுடைய வார்த்தையை தள்ளிட்டாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தள்ளின கூட்டத்தின் மத்தியில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எங்க கொண்டு போறாருன்னா, உன்னை அசட்ட பண்றவங்க, அல்லேலூயா, நீ எழும்பக்கூடாதபடிக்கு உன்னை அசட்ட பண்றவங்க, உன்னை அற்பமா எண்ணுகிறவங்க மத்தியில தான் நீ கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. உன்னை அசட்ட அற்பமா, உன்னை குறைய கண்டுபிடிக்கிற, உன்னை குற்றப்படுத்துகிற ஜனங்கள் மத்தியில தான் நீ கர்த்தருடைய வல்லமையை வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இங்க இயேசு கிறிஸ்து பாருங்க, அப்படிப்பட்ட நியாயசாஸ்திரியை நீங்கள் காட்டுகிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. கவனிங்க, இந்த நியாயசாஸ்திரி யாரு? இந்த வேதாகமத்தை கரைத்து குடிச்சவன். அல்லேலூயா. அவன் கிட்ட போய் நீங்க என்ன பண்ண முடியாது? ஒன்றும் மிஸ் ஆக முடியாது. இப்போ அவன் என்ன கேட்கிறான்? இயேசு கிட்ட என்ன சொல்றான்? நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுக்க நான் என்ன செய்யணும்? இப்போ ஆண்டவர் என்ன தெரியும்? இப்போ நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம்? உன் பாவங்கள் மன்னிக்கப்படணும், நீ மனம் திரும்பணும், நீ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இயேசு யாருன்னா, அல்லேலூயா, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? அவன் யாரு? அல்லேலூயா. அதையெல்லாம் கர்த்தர் அறிந்து அவனிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது வாசிக்கிறதுக்கு என்ன என்றார். அல்லேலூயா. ஊழியத்துல போனீங்கன்னா எடுத்த உடனே நீங்க கொட்டிட தேவையில்லை. இப்படி சோதிக்கிற நிறைய பேர் உன் பின்னாடி வந்து கேட்பான். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்வதுக்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. நீங்க என்ன பண்ற கூடாது? படன்னு சொல்லிடக்கூடாது. நிதானிக்கணும். வந்திருக்கிறவன் யாரு? கையில் என்ன கட்டினுக்கிறான்? தலையில என்ன வச்சுனுக்கிறான்? அல்லேலூயா.
எல்லாத்தையும் நிதானிக்கணும். அல்லேலூயா. என்ன சட்டை கலர் போட்டுன்னு இருக்கிறான்? அல்லேலூயா. ஆனால் இயேசு கேட்டாரு, என்ன கேட்டாருன்னா, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அடுத்த வசனம் வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னோடு உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது. அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே போய் செய், பிழைப்பாய் என்றார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப அவனிடத்திலே என்ன இருக்குது? எல்லாமே இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவரை சோதிக்க வந்த ஆண்டவரை சோதிக்க முடியாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் இயேசுவிடத்துல பிதாவிட வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் தனித்திருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருப்பார். எதிர்த்துல இருக்கிறவன் என்ன ஆவி, எதற்காக வந்திருக்கிறான், என்ன சொல்ல வந்திருக்கிறான்? அல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். அவன்கிட்ட நீ பேசாத. அல்லேலூயா. அவனுக்கு பதில் சொல்லாத, அவனை அனுப்பிவிடு. அல்லேலூயா. நம்ம எல்லாரிடத்துல பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருந்தா நீ சொல்றதுக்கு அவனுக்கு என்ன பண்ணல, பதில் இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும்? தேவனோடு தனித்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 6:8. கவனிங்க, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் பெரிய அற்புதங்களை செய்தான். அல்லேலூயா. அவன் என்ன ஊழியம் செய்யறான் தெரியுங்களா? என்ன ஊழியம் செய்யறான்? என்ன ஊழியம் செய்யறாரு? குழம்பு ஊத்துற வேலை, சாப்பாடு போடுற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா வேலை என்னமோ அற்பமா இருக்கிறது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணார்? வல்லமையாய் அவரை நிரப்பி இருந்தார். நீ எங்க இருக்கிற, எப்படி இருக்கிற, ஆனா உனக்குள்ள ஆண்டவர் எப்படி இருக்கிறார் தான் முக்கியம். அல்லேலூயா. நீங்க சாதாரணமா இருக்கலாம், ஆனா அசாதாரணம் உள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் உனக்குள்ள இருப்பாரனால் எப்படிப்பட்ட பெரிய அதிகாரி கூட உன்னை பார்த்து பயன்படுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, 7 பேர்ல பந்தி விசாரிப்பு காரியம், ஒரு அற்பமான வேலை, பாத்திரம் கழுவுற வேலை. அல்லேலூயா. ஆனாலும் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருந்தார், வல்லமையினால் நிறைந்திருந்தார். அல்லேலூயா. காரணம், தேவ சமூகத்தில் அவர் தனித்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். பாருங்க, கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்குமானால் உனக்குள்ள ஒரு நற்சாட்சி இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உனக்குள்ள இருந்தா சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் இருக்கும். எங்க போனாலும் உன் சாட்சியின் வாசனை அநேகருக்கு என்ன பண்ணும்? ஆண்டவரை மகிமைப்படுது. அல்லேலூயா. நீ சாட்சியா இல்ல, உன் பேச்சு, உன் நடக்க, உன் காரியமே எதுவும் சாட்சி இல்லைன்னா கர்த்தருடைய வல்லமை உன்னிடத்துல இல்லை. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்குதுன்னா உன்னை குறித்து ஒரு சாட்சி இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஆலயத்தை சேர்ந்தவர்கள் அநேகர் வந்து ஸ்தேவானுடைய என்ன பண்ணாங்க? தர்க்கம் பண்ணினார்களாம். ஆனால் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஆவி இருக்கிறதா? அல்லேலூயா. 6 நாள் கழிச்சு தேவ சமூகத்தில் வருகிறோம். எப்படி இருக்கிறோம்? நல்லா ஆவியில் அனலா இருக்கிறோமா? இங்க பாத்தீங்கன்னா அவனை தர்க்கம் பண்ணும்படி அவன் சொல்லுகிற உபதேசத்துக்கு எதிராக வந்திருந்தார்கள். ஆனால் ஒருவனும் எதிர்த்து பேசக்கூடாத ஆவியை கர்த்தர் அவனுக்குள்ள வைத்திருந்தார். அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் வல்லமையினால் நிறைந்திருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 5ஆம் 18ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சிலர் மனுஷர் திமிர்வாதக்காரனை ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள்.
ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியா எண்ணங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு கவனிங்க, படுக்கையில ஒருத்தனை கொண்டு வந்தாங்க பாருங்க. அல்லேலூயா. 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வந்தாங்க. காரணம், அவன் படுக்கையே அவனுக்கு வேதனையா இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நைட்டு படுத்து காலையில அந்த பெட்ஷீட்டை மடிக்கிறது கூட என்ன இருக்குது, அவ்வளோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப சுமை. தல்காணியை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு கூட ஒரு சுமை. அல்லேலூயா. பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னம்மா என்னையே வேலை வாங்கின்னு இருக்கிற. அல்லேலூயா. காரணம், அந்த படுக்கை என்ன பண்ணுது, நித்திரை மயக்கம் அவங்களை இழுத்துனே இருக்குது. அல்லேலூயா. எழுந்திருக்க முடியாத தூக்க மயக்கம். இப்போ இந்த திமிர்வாதக்காரன் என்ன பண்ணாங்க, அந்த நித்திரை மயக்கம் என்ன ஆச்சு, அவனை படுக்கையாவே மாட்டுச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பலவீனம் என்ன பண்ணுது, பெட்டை விட்டு நிறைய பேர் எழுந்திருக்கவே முடியல. அல்லேலூயா. எதுக்கு சர்ச்சுக்கு வரலன்னா, ரொம்ப தூங்கிட்டேன். அல்லேலூயா. எழுந்திருக்க முடியல. அல்லேலூயா. பாவம் அவனை படுக்கையாய் மாற்றியது. அல்லேலூயா. அவனுடைய வேலையை அவனுக்கு சுமையா மாறிச்சு. ஆனா இயேசு கிட்ட வந்தினா உன் படுக்கையை கூட என்ன பண்ணாரு, உன்னை சுமக்கும்படியாய் மாற்றுவார். அல்லேலூயா. பலவீனத்தோடு வருகிறவர்களை கர்த்தர் பலத்தோடு அனுப்புவார். 4 பேர் அவனை சுமந்து கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, நீங்க வாசிங்கள் 25 வசனம் வாசிங்க. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. வரும்போது அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள், ஆனா போகும்போது அவன் படுக்கையை எடுத்து கொண்டு போனான். அல்லேலூயா. நீங்க வரும்போது கூட ஒரு ரொம்ப பலவீனத்தோட வந்திருப்பீங்க, ஆனா போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பலத்தோடு போவாய். அல்லேலூயா. காரணம் என்ன, கர்த்தருடைய வல்லமை அந்த படுக்கையை மாற்றும், உன் வியாதியை மாற்றும், உன் பலவீனத்தை மாற்றும். பாருங்க, இயேசு தனித்திருந்து ஆயத்தப்படும் பொழுது கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறார். இன்னைக்கு அநேக கூடாரங்கள்ல பலவீனத்தின் ஆவி படுக்கைக்குள்ளே காணப்படுகிறது. எழுந்திருக்க முடியாத ஒரு சோர்வுகள், அசதிகள் அநேகரை எல்லாரையும் பலவீனமாக்கி இருக்கிறது. நீ தேவ சமூகத்தில் தனித்து இருப்பாயனால் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போகத்தக்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இன்னைக்கு அநேக பலவீனம். அல்லேலூயா. எதையோ யோசிக்கிறது, எல்லா பாரத்தையும் தலை மேல போட்டுக்கிறது. ஆனா கர்த்தருடைய வல்லமை உன் கூடாரத்தில் இருக்குமானால் கர்த்தர் எல்லா பலவீனங்களையும் எல்லா படுக்கையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, 4 பேர் சுமந்து கொண்டு வந்து வீட்டின் கூரை மேல ஏறி இறக்கினாங்க. ஆனா போகும்போது அவன் கூரை மேல ஏறியும் போகல, அவனே அந்த படுக்கை எடுத்து கொண்டு போகலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அதை செய்யும். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யும், உன் குடும்பத்தில் செய்யும், உன் வேலையில செய்யும். உன் வேலையில செய்ய முடியாத சோர்வுகள், பலவீனங்கள் உன் சரீரத்துக்குள்ள இருக்குமானால் நீ தேவ சமூகத்திலே நீ தனித்திருக்கும் போது தேவ வல்லமை உண்மையில் இறங்கும். நீ செய்கிற வேலையை உனக்கு ஒரு சந்தோஷமாக செய்வாய். அல்லேலூயா. எனக்கு அநேகரை சத்துரு பலவீனமாக்கி கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, வல்லமையை குறித்து விசுவாசிக்க முடியல. அல்லேலூயா. அவங்க பேசுகிறதே எப்படி இருக்குது, சந்தேகமாவே பேசுறாங்க, நம்பிக்கை இல்லாம பேசுறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு பலத்தை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வல்லமை இந்த படுக்கையில் இருக்கணுக்கு கிடைக்க கூடாதபடிக்கு நீங்கள் வாசிங்கள். 1 வசனம் வாசிங்க. அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார், தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படக்கூடாதபடிக்கு தூசிக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. நீ எந்த தூஷணத்தையும் பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பார்க்க வேண்டாம். உன் பார்வையெல்லாம் பரலோகத்து மேல இருக்கணும், கர்த்தருடைய வல்லமையின் மேல இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த பரிசேயர் சொல்றதை கேட்டு அவன் சொல்ற காரியத்தை நினைத்திருந்தார், அந்த படுக்கையில் இருக்கணும், கர்த்தர் மாற்றி இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 22 வசனம் வாசிங்க. சிந்தனைகளை அறிந்து நீங்கள் சிந்திக்கிறது என்ன, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது. அல்லேலூயா.
பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதோ, எழுந்து நட என்று சொல்வது எளிதோ. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளே இருக்குமானால் உன் வீட்டுக்குள்ளே எது மரித்திருக்கிறது, எது எழுந்திருக்க கூடாதபடிக்கு எது ஆசீர்வாத தடை இருக்கிறது என்பதை உனக்குள்ளே உன் இருதயத்துக்குள்ளே அந்த வல்லமை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அவர்கள் சிந்திக்கிறதை இயேசு அறிந்திருந்தார். அல்லேலூயா. எப்ப அவன் பாவத்தினாலே மரித்தவனாய் படுக்கையில் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு உன் குடும்பத்தை எழும்பக்கூடாதபடிக்கு சத்துரு படுக்கையாக்கி கொண்டிருக்கிறான் என்றால், கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்குமானால், கர்த்தர் சரியாதற்கு ஜெபம் பண்ணி அதற்கு விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் எப்பொழுது தனித்து இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உன் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன்னு அல்ல, இயேசு சாயங்கால வேளையிலும் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஜெபம் இல்லாம உனக்கு ஊழியம் இருக்கக்கூடாது. ஊழியத்துக்கு முக்கியம் ஜெபம். அல்லேலூயா. தேவ சமூகம் ரொம்ப முக்கியம். இயேசு சொன்னார், நான் அடுத்த ஊர்களிலும் பிசாசை துரத்தணும். அப்ப துரத்தணும்னா என்ன பண்ணுவான் பிசாசு? உன் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பின்னாடி வந்து கொண்டு இருக்கிறானா நீ முன்னாடி போய் கொண்டே இருக்கணும். நீ பின்னாடி இருப்பாயனால் உன் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது? பிசாச துரத்த முடியாது. அல்லேலூயா. அவன் என்ன செய்கிறான்னா, எப்பொழுது இடம் கிடைக்குன்னு பார்த்துன்னு இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ இவ்வளோ இடம் இருக்குது, இங்கே யாரை உட்காரத்துக்கு இல்லை. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? கொஞ்சம் இடம் கச்சா உள்ளே வந்துடுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இயேசு அந்த இடத்த கூட விடாமல் அவனை துரத்தி கொண்டே இருக்கிறார். அப்போ துரத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை ரொம்ப முக்கியம். ஏன் உன் வீட்டுக்குள்ள ஒரு கண்ணீர், ஏன் ஒரு கஷ்டம், ஏன் போராட்டம்? அல்லேலூயா. வல்லமை இல்லை, தேவனோட தனித்து இருக்கிறது இல்லை. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்ப தனித்திருக்கிறது என்றால் உனக்கு ஒரு மறுரூபம் உள்ள வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறி இருக்கணும். அல்லேலூயா. உன் பேச்சு மாறி இருக்கணும், உன் சுவாபம் மாறி இருக்கணும். இன்னும் சுவாபம் மாறாம, அல்லேலூயா, இன்னும் உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலையே இல்லாமல் இருக்குன்னா இன்னும் உன் ஜபத்தில் என்ன இல்லை? மறுரூபம் இல்லை. அல்லேலூயா. உன் ஜபத்தில் நீ தனித்து இருக்கிறாய் என்றால் உனக்குள்ள ஒரு மறுரூபம் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு முன்னேற்றம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாடி சொல்லணும், நான் சர்ச்சுக்கு போகிறதே ரொம்ப கஷ்டம், இப்போ வாரந்தோறும் நான் சர்ச்சுக்கு போயின்னு இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் தேவனோட பேசி கொண்டிருக்கிறேன். ஒரு முன்னேற்றத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது காரியத்தை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவரையே எழுப்பினார். அல்லேலூயா. யாரை எழுப்பினார்? இயேசுவை எழுப்பினார். 3வது நாள் எழுப்பினார். அல்லேலூயா. நம்மையும் அவர் வல்லமையினால் எழுப்புவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எழும்பக்கூடாத காரியத்தில் கர்த்தருடைய வல்லமை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் வாசிங்கள் அப்போஸ்தலர் 12:6. ஏரோது அவனை வெளியே வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரர்கள் கதவுக்கு முன்னிருந்த சிறைசாலையை காத்து கொண்டிருந்தார்கள். கவனிங்க, பேதுரு ஒரு அப்போஸ்தலனா இருந்தும் 2 சங்கிலிகள் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே 16 காவலர்கள் மத்தியில இரும்பு கதவுகள் பூட்டப்பட்டு என்ன பண்ணின்னு இருக்கிறாரா? என்ன பண்ணின்னு இருக்கிறாரு? தூங்கின்னு இருக்கிறார். அல்லேலூயா. பேதுருக்கு தூக்கனா ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அல்லேலூயா. 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 சில பேர் பிரசங்கம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? அப்படியே அஸ்திபாரம் கொஞ்சம் இப்படி அசையும் பாருங்க. அல்லேலூயா.
நீங்களாம் யாரும் தூங்கல. அல்லேலூயா. ஆனால் பேதுரு பார்த்தீங்கன்னா எப்படி தூங்கின்னு இருக்கிறாரு? நல்லா தூங்கின்னு இருக்கிறாரு. கெத்செமனே தோட்டத்தில் வந்த தூக்கம் இப்போ எங்கே வந்துச்சு? சிறைச்சாலையில் தூங்கின்னு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனாலும் பேதுரு தூங்கினாலும் அவருக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. நீங்க வாசிங்க 5ஆம் வசனம் வாசிங்க. 5ஆம் வசனம். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சபை ரொம்ப முக்கியங்க. ஆமென். சபையை விட்டுறாதீங்க, சபையை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா ஜெபத்தில் கலந்துக்கினீங்கன்னா நீங்கள் உங்களை பார்த்தவொன்னே என்ன பண்ணுவாங்க? இந்த சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, இந்த ஜபத்துக்கு இந்த சிஸ்டர் வந்துக்கிறாங்க, ஆண்டவரே அவங்க வீட்டில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பான்னு ஜபம் உங்களுக்கு ஏறெடுக்கப்படும். நீ சபைக்கே எப்பனா ஒரு முறை வந்தினா உனக்குன்னு ஒரு சோதனை வரும்போது, பேதுரு போல ஒரு சிறையிருப்பு வரும்போது உனக்கு ஜபிக்கிறதுக்கு சபை ஆயத்தமாக இருக்காது. அல்லேலூயா. நீ சபைக்குள்ள இருப்பாயனால், சபை நடக்கிற ஊழியத்தில் இருப்பாயனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப இவ்வளவு பெரிய ஊழியக்காரர் என்ன பண்றாரு? தூங்கின்னு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சபையார் என்ன பண்ணாங்களாம்? ஊக்கத்தோடு ஜெபம் பண்றாங்க. அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருக்கலாம், ஆனா அந்த ஊழியக்காரருக்கு ஜெபம் தேவைங்க. இன்னைக்கு நான் பிரசங்கம் இங்க பண்றேன்னா உங்க ஜெபம் எனக்கு தேவை. நீங்க பாதுகாக்கப்படணும், சபையுடைய ஜெபம் தேவை. அல்லேலூயா. நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஜெபம் தேவையில்லை நீ சொல்வாயனால், அப்படிப்பட்ட அப்போஸ்தலனுக்கே அந்த தூக்கம் வந்துச்சுன்னா இன்னைக்கு விசுவாசியா இருக்கிற நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. எழுந்திருக்க முடியாத ஒரு தூக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 7ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. கவனிங்க, இப்ப வந்து தூதன் வந்து எங்க தட்டுறான்? விலாவுல தட்டி எழுப்பும் போது சங்கிலிகள் கையிலிருந்து வந்து தூதன் தான் எழுப்புறது கூட தெரியல. அல்லேலூயா. எப்படிப்பட்ட தூக்கம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ அடி அடிச்சிருப்பாங்க தெரியல, எவ்வளோ ஒருவேளை கண்ணு முழிச்சிருப்பார் தெரியல. ஆனால் மனுஷனுக்கு எங்கேருந்து தான் தூக்கம் வரும் தெரியாது. ஆனால் தூதன் வந்து என்ன பண்ணுறாரு? விழாவில் தட்டார், எழுந்துரு எழுந்துரு. அல்லேலூயா. ஆனால் வேதம் பாருங்க, அவரை பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு, அல்லேலூயா, வஸ்திரங்களை தரித்து கொண்டு அவர் என்ன பண்ற? தரிசனத்தை காண்கிறது போல போகிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டியிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக்க நடந்து போனார்கள். கவனிங்க, 6ஆம் வசனத்துல தூங்க ஆரம்பிச்சவரு எத்தனாவது வசனத்துல தெளிவு வருது? 10வது வசனத்துல. எத்தனாவது வசனத்தை இப்ப நீங்க தூங்கி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இல்லம்மா, யாரும் நீங்க எல்லாம் தூங்கினா இருக்கிறீங்க. எத்தனாவது வசனத்துல தெளிவு வந்துச்சு பாருங்க. இன்னும் தூங்கி தான் இருக்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா. எத்தனை வசனம் தெளிவு வந்தது? 11ஆம் வசனம் வாசிங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்றது தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 10ஆம் வசனத்துல என்ன இருந்துதான்? தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஆனா 11ஆம் வசனத்துல தெளிவே வருது. அல்லேலூயா. என்ன தெளிவுனா, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப தெளிவு ரொம்ப முக்கியங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில பேர் ரொம்ப தெளிவு, ரொம்ப நேரம் பேசின்னு இருக்கிறார், ஐயா முடிக்க மாட்டேன். இதுலலாம் தெளிவு இருக்கும். அல்லேலூயா. எங்க நிறுத்தினாரு, அடுத்த வசனம் எங்க போக போறாரு, ரொம்ப தெளிவு இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் போனவனே இறங்கி என்ன பண்ண போறோம்? எல்லா வேலையை செஞ்சு படுக்க போறோம். அல்லேலூயா. ஆனா பேதுரு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் என்ன பண்றாரு? நல்லா தூங்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா 11ஆம் வசனத்தில் அவருக்கு என்ன வருது? தெளிவு வருது. அல்லேலூயா. கர்த்தர் ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கும், ஏரோது என்ன பண்ணான்? எப்படியாவது இந்த பேதுரு என்ன பண்ணலாம்?
அவன் ஊழியத்தை முடிச்சிடலாம். யூத ஜனங்கள் என்ன பண்றாங்க, இவன் வெளியே வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. எல்லா எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு இரும்பு கதவுகளை தானாய் திறக்கக்கூடிய வல்லமை வெளிப்பட்டது. உன்னை முடிக்கக்கூடிய, உன்னை இனி வெளிப்படக்கூடாதபடிக்கு, நீ எழும்பக்கூடாதபடிக்கு உன்னை திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில கர்த்தர் வல்லமையாய் உன்னை எழுப்பி, ஹல்லேலூயா. பேதுருக்கு நினைப்பே இல்லை பாருங்க, தூக்கம் மறந்து போச்சு. ஆனா தெளிவு வந்துச்சு. இவ்வளோ பிளான் இருக்குதா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை பெரியதுங்க. உன்னை சுற்றிலும் பல பிளான் இருக்கலாம், பல திட்டங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. அதெல்லாம் உடைத்து போடுகிற வல்லமை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வல்லமையில் இருக்கிறது. இயேசுவை எழுப்பின அந்த வல்லமை நம்மை எழுப்பக்கூடிய வல்லமையா இருக்கிறது. மூன்றாவது நாள் பாதாளத்தை ஜெயம் கொண்டவராய் அவர் வல்லமையோடு வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டு இருக்கும் போது பிசாசு பார்த்தான், ஆகா இவரை தான் நம்ம கொலை செஞ்சோம், இவர் உயிர் விட்டா முஞ்சு போச்சுன்னு நினைச்சான். ஆனா மரித்து மூன்றாவது நாள் வல்லமை உள்ளவராக எழும்பினார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இடங்கள் அதிர்ந்தது. ஹல்லேலூயா. ஏரோது பிலாத்துகள் நடுங்கினான். அவர் பலவீனராய் சிலுவையில் அறையப்பட்டார். மூன்றாவது நாள் வல்லமை உள்ளவராய் வெளிப்பட்டார். அவர் நம்மையும் வல்லமை உள்ளவராய் எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. பேதுரு பாருங்க, அவன் நினைச்ச எதுவும் இல்லா தூங்கினான். ஆனா ஆண்டவர் அந்த சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு சபை உனக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறது. உன் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறது. பல போராட்டத்தின் மத்தியில் நீ வந்திருக்கலாம், ஆனா சபை மூலம் ஜெபம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன் குடும்பத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது. எல்லா சத்துருவின் போராட்டங்கள் உன் குடும்பத்தை விட்டு கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை தருகிறார். ராபாலா சகாலா தூரா நாமாக்கா ராபாலா. உனக்கு ஒரு தெளிவு இருக்கணுங்க. ஹல்லேலூயா. 1 பேதுரு 5:8 வாசிங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தெளிந்தவளா இருக்கணும்னா விழித்திருக்கிறவளா இருக்கணும். இன்னைக்கு அநேகர் அசதியா இருக்கிறீங்க. ஆலயத்தின் மேல அசதி, தேவ சமூகத்தின் மேல அசதி. இன்னைக்கு வந்திருக்கிறவன் நீங்க பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ விழித்திரு. தெளிந்த புத்தி உள்ளவளா இருந்து விழித்திரு. உன் எதிராளியான பிசாசானவன் உன்னை விழுங்கலாம் போல உன்னை சுற்றி திரிந்து வந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்ப விழித்திருக்கிறது என்பது என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 16:13 சொல்லுகிறது, நிலைத்திருக்கிறது. விழித்திருக்கிறவன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. சத்தியத்தில் நிலைத்திருந்தால், ஐக்கியத்தில் நிலைத்திருந்தால், ஆமென், கர்த்தருடைய திருவிருந்தில் நிலைத்திருந்தால், கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் சத்துருனை விழுங்கவே முடியாது. ஹல்லேலூயா. எபேசியர் 5:14 சொல்லுகிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு உன் குடும்பத்தில் நீ பிரகாசிக்க வேண்டும், நீ தெளிவடைய வேண்டும். ஹல்லேலூயா. உனக்கு சபை ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பிரகாசிக்கும்படி ஆயத்தமா இருக்கிறார். இந்த வர்ற ஜெப நாட்களில் தேவ சமூகத்தில் காத்திருங்க. 10 மணிக்கு ஓடி வாங்க. விழித்திருங்க, நிலைத்திருங்க. நிலைத்திருக்கிறேன் என்றால் நீ சரியா 10 மணிக்கு வரணும். உன் வேலை, உன் காரியத்தெல்லாம் ஒரு சூழ்நிலைக்கு வைத்து நீ தேவ சமூகத்தில் வந்து நீ விழித்திருந்து நிலைத்திருப்பாயனால் அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க வைப்பார். நல்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் வல்லமையை நாடுங்கள். ஒரு வல்லமையற்ற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்குள்ளே வேண்டாம். தேவ சமூகத்தில் வருகிறேன் என்றால் நான் ஆவியினால் நிரப்பப்படுகிறேனா? ஆவியினால் நிரப்பப்படுகிறேனா? நான் ஆவியிலே தேவனோடு நிறைந்திருக்கிறேனா? இல்ல மாம்சத்தோடு வந்து போகிறேனா?
தேவன் உணர்த்துகிறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? தேவ ஆவியால் நடத்தப்படுகிறேனா? தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேனா? தேவனுடைய சித்தம் எனக்குள்ள நிறைவேறுகிறதா? இன்னைக்கு ஆண்டோட வல்லமை அதை செய்யும். வல்லமை உன்னை மறுரூபமாக்கும். வல்லமை உன்னை மாற்ற செய்யும். உன்னை மறுரூபமாக்கும். உன்னை பரலோகத்துக்கு உன்னை வணைந்து கொடுக்கும். தேவ வழி நடத்துதல் உனக்கு உண்டாகும். தேவனுடைய ஆவியானவர் உன்னை அழகாக நடத்துவார். உன் வார்த்தைக்குள்ளே, உன் பாடல்களுக்குள்ளே, உன் ஜீவனுக்குள்ளே ஒரு வல்லமை வெளிப்படும். ராபாலா சகாலா தூரானா மகாதாரானா மகாதாரா. தேவனுடைய வல்லமை இயேசுவிடத்தில் வெளிப்பட்டது. வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள், மரித்தவர்களை கொண்டு வந்தார்கள், தொட்ட யாவரும் சுகமாக்கப்பட்டார்கள். வல்லமையற்ற ஒரு வாழ்க்கை நமக்குள்ள வேண்டாம். அனலும் குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவரை நான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரயோஜனமா மாறணும். ஆண்டவரை உன் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் வரணும். உன் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்ல, கண்ணீர், கவலை, துக்கம் உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் காணப்பட வேண்டும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தரையும் வல்லமையும் நாடுங்கள், நித்தமோடு சமூகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. அடியனையும் சபையாரையும் யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உடைய வல்லமை தொடுதை நாங்கள் உணரணும்ப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் வல்லமை நிறைந்தவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி தெரிந்திரப்பா. நீர் நடந்து போகும்போதெல்லாம் நீர் எங்கெல்லாம் இருக்கிறீரோ அங்க பிசாசுகள் நடுங்கினது. ஆண்டவரே வியாதிகள் நீங்கினதப்பா, சந்தேகங்கள் விலகியதப்பா, கவலைக்கு அங்க இடமில்லை. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.